எல்வீரான்ற பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்தே இளவரசரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை. ஆனால் அவளை நிறைய பேர் அழகா இல்லைன்னு சொல்லி கேலிலாம் பண்ணுவாங்க. அவள் ஒரு ஏழை குடும்பத்தில் தான் வாழ்றா. அவளுக்கு அம்மாவும் தங்கச்சியும் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது அவங்க அம்மா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அப்போயாவது காசு கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் கல்யாணம் பண்ண அன்னைக்கே அவங்க ஹஸ்பண்டும் இறந்து போயிடுறாரு. அப்புறம் தான் தெரிய வருது அவர்கிட்டயும் காசு கிடையாதுன்னு. இப்போ அவருக்கும் ஒரு பொண்ணு இருக்கா, ஆக்னஸ்ன்னு சொல்லி 3 பேரையும் இவங்க தான் பார்த்துக்கணுன்ற நிலைமை வந்துருச்சு. இப்படி இருக்கும்போது தான் ஊரில் இளவரசருக்கு பொண்ணு பார்க்குறாங்கன்ற விஷயம் வர ஆரம்பிக்குது. எல்லா வயசுக்கு வந்த பொண்ணுங்களுக்கும் அழைப்பு வந்திருக்கு. ஸோ இப்போ அவங்க அம்மா இளவரசருக்கு இவங்க பொண்ணு எல்வீராவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா பணக்காரன் ஆயிடலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்காக எல்வீராவும் ஆக்னஸும் போகிறாங்க. ஆக்னஸுக்கும் ஒரு ஆசை இருக்குது. அங்கே போன எல்வீராவை எல்லாருமே கீழ்த்தரமாக பார்க்குறாங்க. அவள் அழகா இல்லை, குண்டா இருக்கான்னு சொல்லி. அவங்க அம்மா அவளை அழகாக்குறதுக்காக ஒரு ஃபேஷன் டிசைனர் கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அவரு பயங்கரமாக அவளோட மூக்கெல்லாம் உடச்சி ஷேப் ஆக்குறாரு. இந்த பக்கம் நம்ம ஆக்னஸை ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த இளவரசரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக டான்ஸ் பயிற்சிலாம் கொடுக்குறாங்க. அதில் ஒருத்தவங்க எல்வீரா கிட்ட ஒரு வார்ம் எக்கு மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அந்த முட்டையை நீ முழுங்குனேன்னா உன்னை அது ஒல்லி ஆக்கிடும். ஆனால் அதுக்கப்புறம் நீ பார்க்க அழகாக மாறிடுவ. ஆனால் இது முடிஞ்சக்கப்புறம் இந்த ஆன்டிடயோடையும் நீ போட்டுக்கணும். அப்போ தான் நீ மறுபடியும் நல்லபடியாக மாறுவ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவளும் அந்த எக்கை முழுங்கிடுறா. கொஞ்சம் கொஞ்சமாக ஒல்லி ஆகுறா. ஆனால் இதனால அவளுக்கு முடியெலாம் கொட்ட ஆரம்பிக்குது. நிறைய பசிக்கவும் ஆரம்பிக்குது.